ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக நின்று குக்கர் சின்னத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தினகரன் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தாங்க. தொடர்ந்து நிலுவையில் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து நிறைய நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்னு நிறைய தேர்தல் வர இருக்கு. ஸோ அதனால தினகரனும் அதிமுகவோட கண்டிப்பாக நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரட்டை இலை சின்னமும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற சூழலில் தான் இருக்கு. தினகரன் இப்போ குக்கர் சின்னத்தை நம்ம நிரந்தர சின்னமா ஆக்கிக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா குக்கர் சின்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஆர்கே நகர் தேர்தலில் அந்த சின்னத்துல தான் அதிக வாக்குகள் கிடைச்சிருக்கு. அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கட்சியோட நிரந்தர சின்னமாவே குக்கர் சின்னத்தை மாற்றணும் அப்படின்னு இது தொடர்பாக தினகரன் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த வழக்கோட விசாரணையானது வந்திருக்கு. இது குறித்து விசாரணை நடத்தினப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்புல இருந்து தினகரனுக்கு குக்கர் சின்னம் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏன் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கணும்? தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த தொகுதியில போய் தேர்தல் அதிகாரிகள் கிட்ட பேச வேண்டியதுதானே, ஏன் தேவையில்லாம நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ நீதிபதியும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தினகரனுக்கு நிரந்தரமா குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியுமா அப்படின்றத விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினகரனுக்கு குக்கர் சின்னத்தை நிரந்தரமா ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குக்கர் சின்னம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சின்னம். அது மட்டும் இல்லாம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்க முடியாது. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த சின்னத்தை ஒதுக்கணும் அப்படிங்கறத அப்புறம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அவங்க சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலா குக்கர் சின்னத்தை தினகரனுக்கு நிரந்தரமா ஒதுக்க முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் வேணா குக்கர் சின்னம் வேணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுக்கலாம். அதுவும் தேர்தல் ஆணையமானது டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்க சொல்லணும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தினகரன் தரப்பினருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.